நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்ல தவிர்க்க முடியாத பிளேயரா இருந்து வந்த அஜிங்கா ரஹானே தற்போது நாட்டுக்காக விளையாடக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் உட்பட இந்தியாவில் விளையாடக்கூடிய அனைத்து விதமான கிரிக்கெட்ல இருந்தும் தன்னோட ஓய்வு முடிவை தெரிவிச்சிருக்காரு. அதன்படி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தன்னோட ஓய்வு முடிவை தெரிவிச்சிருக்கக்கூடிய அஜிங்கா ரஹானே கண்ணீர் விட்டு எமோஷனலா பேசினதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கும் கூட கண்ணில் தண்ணியை வர வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதன்படி அஜிங்கா ரஹானே இந்த வீடியோல பேசியிருக்கக்கூடிய விஷயமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில ஆரம்பமாகிற எந்த ஒன்றுக்கும் முடிவு அப்படின்ற ஒன்று கண்டிப்பா இருக்கு. எனவே அந்த முடிவு அப்படின்ற ஒரு நேரம் வரும்போது அதற்கு நாம மதிப்பு கொடுத்து அதை கடந்து போகணும். இதன்படி இன்று என்னோட நேரம் வந்துவிட்டதா நான் நினைக்கிறேன். நாட்டுக்காக விளையாடக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மற்றும் இந்தியாவில் விளையாடக்கூடிய அனைத்து விதமான கிரிக்கெட்ல இருந்தும் என்னோட ஓய்வு முடிவை தெரிவிக்கிறேன். மகாராஷ்டிராவோட டோம்ப்லி நகரத்திலிருந்து ஒரு சின்ன பையனா கிளம்பி வந்து கிரிக்கெட் எனும் விளையாட்டுக்காக என்னால முடிஞ்ச அளவு அனைத்தையும் கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்னிங்ஸின் போதும் ஒவ்வொரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் என்னோட தனிப்பட்ட ஆட்டத்தை விட என்னோட நாட்டை முன்னிறுத்தி டீமுக்காக நல்லா விளையாடணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் விளையாடி இருக்கேன். ஒரு முதல் தர கிரிக்கெட் பிளேயரா என்னோட பயணத்தை தொடங்கும் போது இந்திய கிரிக்கெட் ஆனது சிறப்பா வளர்ந்து கொண்டு வந்துச்சு. இந்திய கிரிக்கெட்டோட கடந்த 20 ஆண்டுகால காலகட்டங்கள்ல நானும் கூட ஒரு பகுதியா இருந்திருக்கேன் அப்படின்றத நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன். ஒரு இந்திய பிளேயரா என்னோட கிரிக்கெட் கரியர் வேணா முடிவுக்கு வந்திருக்கலாம். எனினும் இந்த கிரிக்கெட் எனும் விளையாட்டோட என்னோட பயணமானது இன்னும் முடிவு பெறல. இந்த காலத்துல நான் இதுவரை கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான நான் வேலைகளை பார்த்து வருவேன். என்னோட கரியர்ல இந்தியாவுக்காக விளையாடுனதை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன். இதே போல வெவ்வேறு அணிகள்ல விளையாடி நாங்க உருவாக்கின நினைவுகள் தான் என்னோட கரியரோட ஒரு முழு திருப்தியை தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI, மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன், என் கூட விளையாடின ஒவ்வொரு பிளேயர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், ஒவ்வொரு IPL டீம்கள் மற்றும் எனது மனைவி, மேலும் எனக்கு ஆதரவாக நின்ற ஒட்டுமொத்த பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோட கரியரோட கடினமான சூழல் மற்றும் உச்சகட்ட சூழலையும் கூட எனக்கு ஆதரவாக இருந்த என்னோட ரசிகர்களுக்கு என்னோட சிறப்பான நன்றியை தெரிவிக்கிறேன். அஜிங்கா என்ற பெயருக்கு அர்த்தம் தோற்கடிக்க முடியாதவன். இருந்தாலும் கிரிக்கெட் என்ன நிறைய முறை தோற்கடிச்சு காட்டியிருக்கு. ஒரு கிரிக்கெட் பிளேயரா நாங்க வெற்றி பெற்றதை காட்டிலும் தோற்றதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லணும். இதன்படி என்னோட அணி தோல்விகளை சந்தித்திருக்கு. நானும் கூட நிறைய தவறுகளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் என்ன கண்டிப்பா தோற்கடிக்கவே முடியாது. அது உங்க இதயத்துல நான் இருக்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என் மேல வச்ச அன்பு, நம்பிக்கை மற்றும் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. கேப் நம்பர் 278 இதோட என்னோட கரியரை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அஜிங்கா ரஹானே தன்னோட முடிவை தெரிவிச்சிருக்காரு.